வாவ்! எங்க வீட்டு ஸ்டைல் மெதுவடை. எவ்வளோ சூப்பராக பஃப். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எப்படியும் வந்து மாதத்துக்கு 2 தடவை உளுத்தோடு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஹலோ ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். பசங்களுக்கு லீவு. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு உளுத்த வடை, அதாவது மெதுவடையும் பாயசம் வந்து செஞ்சு தர போகிறோம். பாயசம் வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசம் செய்ய போகிறோம். பசங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு இன்றைக்கி தான் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு டைமும் கிடைச்சது. கொஞ்சம் வேலையாக போயிட்டு இருந்ததுனால இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடைக்கு மாவு அரைக்கிறதுக்கு 1/4 கிலோ உளுந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி உளுந்து அள்ளி போடுங்க. அதுக்கப்புறமா சாந்து அரைகிறப்ப சாந்து நம்மளுக்கு மசிஞ்சு வரப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ் கட்டி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கிறப்ப மாவு வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் வரும். அதேமாரி எண்ணெயும் வந்து ரொம்ப இழுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிக்கிறோம். அதுவும் இல்லைனா ஐஸ் வாட்ரு, இது ரெண்டுமே இல்லை நார்மல் வாட்டரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு அரைக்கும் போது எனக்கு கிரைண்டரில் போட்டு அரைச்சா தாங்க பிடிக்கும். எனக்கு வந்து மிக்ஸி ஜார்லாம் போட்டு அரைச்சா பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவும் சாந்து நிறைய ஆகாது, அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எனக்கு அதனால் அது பிடிக்காது. அம்மா எங்களுக்கு எப்போதும் வடை சுட்டு கொடுக்கல கிரைண்டரில் போட்டு தான் அரைச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது பழகினதுனால நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சிக்குவேன். மாவு பாருங்கள் இப்போ நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கட் பண்ண வேணாம், கிள்ளி போட்டுக்கோங்க. முழுசாகவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைனா விட்டுறலாம். இவங்க ஆப்ஷன் தான். 1/4 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பசங்களும் ரொம்ப நாளாகவே வடை பாயசம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு செஞ்சு கொடுக்க டைம் இல்லாதனால நான் செஞ்சு கொடுக்க முடியல. இன்றைக்கி தான் செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது. தம்பிக்கு இன்றைக்கி லீவு, பாப்பாவுக்கும் 12th எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் தான் இருக்காங்க. போர் அடிக்கிறதா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் நீ டைம் கொடுத்து டக்குன்னு செஞ்சாச்சு. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எப்படியும் வந்து மாதத்துக்கு 2 தடவை உளுத்தோடு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து உளுந்தில் வந்து நல்ல சத்து இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறதுக்காக அம்மா வீட்டில் இருக்கக்குள்ள அம்மாலாம் வந்து அடிக்கடி செய்வாங்க. நாங்கள் அதெல்லாம் ஊருக்கு போனாலுமே அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. உளுந்தோட செஞ்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக. நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது, பிஸியாக போயிட்டு இருக்குது. இனிமேல் தான் அடிக்கடி செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த பதத்துக்கு மாவை பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணிவிட்டு விடுங்க. விடக்குள்ளே பார்த்து கவனமாக விடுங்க, எண்ணெய் மேலே தெளிக்கும். அப்படி உங்களுக்கு கையில் போட வாட்டலைன்னா நீங்கள் ஒரு வாழை இலை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக ஓட்டை பண்ணி நீங்கள் அப்படியே கூட போடலாம். அதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கும். எங்கள் வீட்டு ஸ்டைல் மெதுவடை. எவ்வளோ சூப்பராக பஃப்னு வருது பார்த்தீங்களா? அம்மாவோட கை பக்கம் சும்மா விடுமா. அவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி பஃப்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? கடையில் போடுற வடை மாதிரியே. அதே மாதிரி நீங்கள் வடை சுடும்போது அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியே வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு வடை சுடுங்க. இப்போ நம்ம அரிக்கரண்டி வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான வடை நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு வடை சட்டி சூடேறின உடனே ஜவ்வரிசி நம்ம சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். அது 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிற பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடேறினதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வேக வைங்க. சீக்கிரம் வெந்துடும், நம்மளுக்கு பொங்கும் வராமல் இருக்கும். பாருங்கள், 3/4வாசி இந்த அளவுக்கு வேகணும், ஃபுல்லாக வேக விடாதீங்க, ஜவ்வரிசி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா வந்து பார்த்துக்கோங்க, வறுத்த சேமியா இருந்தால் வறுக்க தேவையில்ல. வறுக்காத சேமியாவாக இருந்தால் நெய் விட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க. சேமியா போட்டு நீங்கள் அப்படியே விட வேணாம், அடி பிடிச்சிக்கும். சேமியா வந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பாலை வந்து சேமியாவில் சேர்த்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேம் வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், அடி பிடிச்சிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. 4 ஏலக்காய் தட்டி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பால் சூடு பண்ண பாத்திரத்துலேயே தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து கொஞ்சம் கட்டியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரினா நீங்கள் அந்த தண்ணியை தூக்கி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு.
ஒரு கரண்டியில் நெய் விட்டுருங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக சூடானதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க. எல்லாம் தீஞ்சிரும். 2 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாயசத்தில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிண்டி விட்டு பாருங்கள். இப்போ பாயசமும் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. வடை பாயசம் 2மே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க எல்லோரும் வடை பாயசம் சாப்பிட்லாம். நான் வரேன், ஓடியா. நம்ம வீட்டில் செஞ்ச வடை பாயசம் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு, எங்கள் தர்ஷினிக்கு அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களோட பங்கு இங்கே இருக்குது, வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.